Calculate the concentration of nitric acid in mole per liter in a sample which has a density 1.41 gram ml and a mass percent of nitric acid in it being 69%. அதாவது கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கேல்குலேட் த கான்சன்ட்ரேஷன்னாலே மொலாரிட்டின்னு அர்த்தம். ஸோ நம்மளை மொலாரிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நைட்ரிக் ஆசிடோட மொலாரிட்டி. அதுக்கு நமக்கு க்ளூவாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டியும் மாஸ் பர்சன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்சிட்டி அண்ட் மாஸ் பர்சன்டேஜை வச்சு மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இதை ரிலேட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா என்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். மொலாரிட்டிக்கான ஒரு ஃபார்முலா, molarity is equal to 10xd by m0. m0 na molar mass, x na mass percentage, d na density, m0 na molar mass. So first நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதிப்போம். molarity of nitric acid கேட்டிருக்காங்க, density of nitric acid 1.41 gram per ml அது கொடுத்துருக்காங்க, mass percentage 69% கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதிட்டோம். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலாவில் மோலார் மாஸ் நமக்கு வேணும்ல. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் கண்டுபிடிக்க போகிறோம். மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜன், ஸோ 1. நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 14 இன்ட்டு ஒரு நைட்ரஜன், ஸோ 1. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 இன்ட்டு 3 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 3. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 63 கிராம் பெர் மோல். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 10 இன்ட்டு 69, அதாவது மாஸ் பர்சன்டேஜ், எக்ஸ்னா மாஸ் பர்சன்டேஜ், ஸோ 69. அப்புறம் டென்சிட்டி வந்து 1.41 கிராம், ஸோ 1.41 பை மோலார் மாஸ் 63, அதனால 63. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா 115.4ன்னு வரும். மொலாரிட்டிங்கிறதுனால நம்ம எம் போட்டிருக்கோம். ஸோ மொலாரிட்டி ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 15.4 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் 1.7 பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நீங்கள் 12லையோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதோ வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்லாம் இந்த மாதிரியான இந்த மெத்தடில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதை கவனமாக பாருங்கள். டிட்டர்மைன் ஹவு மச் காப்பர் கேன் பி அப்டைன் ஃப்ரம் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். 100 கிராம் காப்பர் சல்ஃபேட்டில் எவ்வளோ காப்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஒரே ஒரு டேட்டா 100 கிராம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ காப்பர் சல்ஃபேட்டோட மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் 100 கிராம். அதுலேருந்து நமக்கு கேட்டிருக்குது மாஸ் ஆஃப் காப்பர். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும். காப்பர் சல்ஃபேட்டோட அட்டாமிக் மாஸ் 63.5, ஒரு காப்பர் தான் இருக்குது, ஸோ 1. சல்ஃபேட்டோட அட்டாமிக் மாஸ் 32, ஒரு சல்ஃபர் இருக்குது, ஸோ 1. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16, 4 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 4. இதை ஈக்குவேட் பண்ணோன்னா கால்குலேட் பண்ணோன்னா 159.5 கிராம் பெர் மோல் வருது. ஓகேங்களா? இப்போது 159.5 கிராம் மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் எவ்வளோ காப்பர் இருக்குது? 63.5 கிராம் காப்பர் இருக்குது. மிச்சம் எல்லாமே சல்ஃபேட்டாகவும் ஆக்சிஜனாகவும் இருக்குது. காப்பர் வந்து இதில் 63.5 கிராம் பெர் மோல் காப்பர் இருக்குது. ஸோ 159.5 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டைன்ஸ் 63.5 கிராம் ஆஃப் காப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 கிராம் காப்பர் சல்ஃபேட்டில் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 63.5 டிவைடட் பை 159.5. இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 1 கிராம் காப்பர் சல்ஃபேட்டில் எவ்வளோ காப்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஷினில் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 100 கிராம் காப்பர் சல்ஃபேட்டில் எவ்வளோ காப்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டைன்ஸ் 63.5 டிவைடட் பை 159.5 இன்டூ 100. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராம் ஆஃப் காப்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 39.8 கிராம் காப்பர் இருக்குது. ஈஸின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டிட்டர்மைன் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் an oxide of an iron in which mass percentage of iron 69.9% and oxygen 30.1%. அயனோட ஒரு ஆக்சைடு அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அயனோட ஆக்சைடுனா நமக்கு நிறைய இருக்கும். ஃபெரஸ் ஆக்சைடு, ஃபெர்ரிக் ஆக்சைடு, இந்த மாதிரி அதோட எம்பரிக்கல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதில் எதோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. அயனோட ஒரு ஆக்சைடுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு முதல்ல அதோட எம்பரிக்கல் ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிவன் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஒரு டேபிளாக எழுதிக்கலாம்.
எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அயன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அயன் அண்ட் ஆக்சிஜன் எழுதியாச்சு. அதோட மாஸ் பர்சன்டேஜ், அயனோட மாஸ் பர்சன்டேஜ் 69.9%, ஆக்சிஜனோடது 30.1%. மாஸ் இன் 100 கிராம் ஆஃப் காம்பவுண்ட், அதாவது இந்த மாஸ் பர்சன்டேஜை நம்ம அப்படியே கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கிராம் கன்வெர்ட் பண்ணும்போது அது அப்படியே தான் வரும். 69.9 30.1 கிராம்ஸ் வரும். இந்த கிராமில் இருக்கிறத மோலில் கன்வெர்ட் பண்ணணும். பொதுவாகவே மாஸை மோலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், n is equal to mass by molar mass. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ 69.9 இது வந்து அயனோட மாஸ். இதை வந்து அயனோட அட்டாமிக் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 69.9 by 56. இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 1.25 மோல்ஸ். இது வந்து மோல்ஸ் வரும். தென் ஆக்சிஜனை வந்து 30.1 கிராம். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 16. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1.88 மோல்ஸ் வரும். ஸோ அவங்க நமக்கு மாஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருந்ததை முதல்ல கிராமாக மாற்றணும், அந்த கிராமை மோல்ஸ்க்கு மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம். இந்த மோல்ஸ் ஆஃப் ஆட்டமை சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆக்கணும். அதாவது இதெல்லாம் டெசிமலில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டெசிமல்லேருந்து நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட்டோ அதால் டிவைட் பண்ணணும். இங்கே 1.88 இருக்குது, இங்கே 1.25 இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். ஸோ இதால் டிவைட் பண்ணுறோம். 1.25 divided by 1.25 is equal to 1. 1.88 divided by 1.25 is equal to 1.25. 1.5. ஓகேவா? இப்போது அயனுக்கு 1 வந்திருக்கு, ஆக்சிஜனுக்கு 1.5 வந்திருக்கு. அது அப்படியே எழுதுங்க. அயனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 1.5. ஸோ இப்படி நம்ம எழுத முடியாது இல்லையா? ஒரு ஆக்சைடு ஆஃப் அன் அயனுக்கு இது ஃபார்முலாவாக இருக்காது. ஸோ இந்த எம்பரிக்கல் ஃபார்ம், இது வந்து ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா. இப்படி எழுதக்கூடாது நம்ம. ஸோ இதை வந்து அகெயின் நம்ம ஒரு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் ரெண்டையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது Fe 1 × 2 2, 1.5 × 2 3. ஸோ Fe2O3. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் Fe2O3ங்கிறது இதோ இந்த ஆக்சைடு ஆஃப் அன் அயன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கான எம்பரிக்கல் ஃபார்முலா Fe2O3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து இதோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல எம்பரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் கண்டுபிடிக்கலாம். Fe2O3 2 × Fe. Feயோட அட்டாமிக் நம்பர் என்ன 56. O வந்து 3 இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 160 கிராம் பெர் மோல் வருது. இது வந்து மோலார் மாஸ். ஓகேவா? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு n × எம்பரிக்கல் ஃபார்முலா. எம்பரிக்கல் ஃபார்முலா என்ன, Fe2O3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ n அது என்ன, இந்த எண்ணை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறதுக்கு இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. n is equal to molar mass by empirical formula mass. எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகேவா? ஸோ மோலார் மாஸ் தெரியும், நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 160 டிவைடட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து 2O3யோட எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸும் 160 தான். ஸோ 160 by 160 is equal to 1. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா மாஸில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1. எம்பரிக்கல் ஃபார்முலா எவ்வளவு, எம்பரிக்கல் ஃபார்முலா Fe2O3. ஸோ 1 × Fe2O3. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கிவன் ஆக்சைடு ஆஃப் அயன் எவ்வளவு, Fe2O3. ஒருவேளை இங்கே நமக்கு என்னோட வேல்யூ 2 வந்ததுன்னா Fe4O6 அந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். பட் நமக்கு 1 வந்ததுனால Fe2O3 அப்படியே போட்டோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்கள். இன் 3 moles ஆஃப் ஈத்தேன், 3 moles ஈத்தேன் இருக்குது. அதில் என்னெல்லாம் நம்ம கால்குலேட் த ஃபாலோயிங், என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். 3 mole ஈத்தேனில் எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்குது, 3 mole ஈத்தேனில் எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 3 mole ஈத்தேனில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தேன், எத்தனை மாலிகுல் ஆஃப் ஈத்தேன் இருக்குது. இந்த மூணுமே நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 mole ஈத்தேனில் எத்தனை மோல் கார்பன் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 molecule ஆஃப் ஈத்தேன் ஹேஸ் 2 கார்பன் ஆட்டம். ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் ஈத்தேன், அதாவது ஒரு ஈத்தேன் மாலிகுல்லாம் என்ன, சாரி
ஒரு ஈத்தேன் மாலிகுல்னா என்ன? C2H6 கீழே எழுதணும். ஒரு ஈத்தேன் மாலிகுல்னா 2 கார்பன் இருக்குது. ஸோ 1 molecule ஆஃப் ஈத்தேன் ஹேஸ் 2 கார்பன் ஆட்டம். இதே 1 மோல்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 mole ஆஃப் ஈத்தேன் ஹேஸ் 2 moles ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகேவா? அப்போ 3 moles ஆஃப் ஈத்தேன் ஹேஸ் 2 into 3 தானே 6 moles ஆஃப் கார்பன் ஆட்டம். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அதே மாதிரி தான் இங்கே கார்பன் கேட்டதுக்கு பதிலாக இங்கே ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. 1 molecule ஆஃப் ஈத்தேன், ஒரு ஈத்தேன் மாலிகுலில் நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? 1 molecule ஆஃப் ஈத்தேன் ஹாஸ் 6 ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு மாலிகுலில் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இதுவே அப்படி மோல்ஸ்க்கு வரும்போது 1 mole ஆஃப் ஈத்தேனில் 1 mole ஆஃப் ஈத்தேனில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னா 6 moles ஆஃப் ஹைட்ரஜன். மாலிகுலில் வரும்போது 6 ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லுவோம். மோல்ஸில் வரும்போது 6 moles ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வரும்போது 1 mole 6னா 3 molesல 6 into 3 அப்போ 18 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அவ்வளோதான். செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் கொஷின் என்ன? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தேன். அதாவது 3 mole ஆஃப் C2 3 moles ஆஃப் C2H6 அதாவது 3 moles ஆஃப் ஈத்தேனில் எத்தனை மாலிகுல் ஈத்தேன் கேட்டிருக்காங்க. இந்த மோல்ஸ்லேருந்து மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N = N/Na. இது என்னடா N பார்த்தீங்கன்னா ஸ்மால் n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த கேபிட்டல் N வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது மொலாரிட்டியோட ஃபார்முலாலேருந்து நம்ம இதை பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க இது. நெக்ஸ்ட் வர போகிற ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் இந்த ஃபார்முலா நிறைய யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் என்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், கேபிட்டல் என்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஏன்னா என்ன எல்லாருக்குமே தெரியும், அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 moles ஆஃப் ஈத்தேனில் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தேன் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறோன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தானே கேபிட்டல் என், அதுதானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை இந்த சைடு வச்சுட்டு இந்த அவகேட்ரோ நம்பர் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போது ஸ்மால் n இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஸ்மால் n நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இவங்களே கொடுத்துருக்காங்க, இன் 3 moles ஆஃப் ஈத்தேன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு 3 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும் 6.022 இன்ட்டு 10⁻23. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1.8066 இன்ட்டு 10⁻24. நமக்கு மாலிகுல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே நமக்கு எந்த யூனிட்டுமே வராது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1.11. வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர்? அகைன் நான் ஏற்கனவே சொன்னேன், கான்சன்ட்ரேஷன்னு கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மொலாரிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் in moles per liter. If it's 20 gram are dissolved in enough water to make final volume up to 2 liters. Okay. Mass 20 gram கொடுத்துட்டாங்க. அப்போ மாஸ் வந்து 20 gram. ஓகேவா? dissolved in enough water to make, அதாவது dissolved in 2 liters 2 litersல கரைச்சிருக்காங்கன்னு சொல்கிறது தான். அவங்க enough water to make final volume up to 2 literன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2 litersல டிசால்வ் பண்ணியிருக்காங்க. 20 கிராம் சுகர் எடுத்து 2 லிட்டர்ஸில் டிசால்வ் பண்ணால் அதோட மொலாரிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ சிம்பிள் தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் பார்ப்போம். மொலாரிட்டி ஆஃப் சுகர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் சுகர் 20 கிராம், வால்யூம் ஆஃப் சுகர் சொல்யூஷன் 2 லிட்டர்ஸ். ஓகேவா? இப்போது மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா வேணும்ல. என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இது நமக்கு சிம்பிள் ஃபார்முலா தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இப்போது நமக்கு 20 கிராம்னு மாஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மோல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷனால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ கிராமை மோலால் டிவைட் பண்ணுறது, கிராமை மோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? n = மாஸ் பை மோலார் மாஸ். இது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வர போகிற கொஸ்டின்ஸ்லேயும் இது நிறைய யூஸ் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமை மோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் = மாஸ் பை மோலார் மாஸ். ஓகேவா? மாஸ் நமக்கு தெரியும் 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் = 20 கிராம்.
மோலார் மாஸ் நமக்கு தெரியாது, ஸோ நம்ம இனி தான் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் சுகர், சுகர்னா என்ன, C12H22O11. அப்போது மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கார்பன் வந்து 12 இருக்குது இன்ட்டு அதோட அட்டாமிக் கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு 12, ஸோ 12 × 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து 22 இருக்குது. எத்தனை நம்பர் இருக்குது 1, ஸோ 1 அதோட அட்டாமிக் மாஸ் 1 இன்ட்டு 22 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 22. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 இன்ட்டு 11 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 11. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னா 342 கிராம் பெர் மோல் வருது இதோட மோலார் மாஸ். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சுகர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் 20 கிராம், மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 342. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா 0.058 மோல்ஸ் வருது. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சுகர் நமக்கு எவ்வளவு 0.058 மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கேட்டிருக்கிறது மொலாரிட்டி. மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். சொல்யூட் தான் இங்கே வந்து சுகர். ஓகேவா? பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். அது நமக்கு 2 liters இருக்குது. ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 0.058 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் 2 liter. ஓகேவா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம் 0.029 வரும். மொலாரிட்டி தான் கேட்டிருக்காங்க, இன் மோல்ஸ் பெர் லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ மோல்ஸ் இந்த லிட்டர் மேலே மோல்ஸ் பை லிட்டர்னாலே மோல் பெர் லிட்டர்னு வந்துடும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 0.029 வரும். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் 5 questions கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.